டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் செம சூப்பராக இருக்கும். அதை விட சோறுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். நல்லா சுட சுட சோறு போட்டு இதை மட்டுமே வச்சு பிசைஞ்சு அழகாக சாப்பிடலாம். இதுக்கு வேற சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கும் இந்த மாதிரி சாதத்தை விரைவி கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்க கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ருசிச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஒரு அழகான ஒரு தக்காளி தொக்கு பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த ஒரு சின்ன பாத்திரத்தை நம்ம அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் போல கடுகு அதை உள்ள சேர்த்துருங்க. ஒரு டீஸ்பூனு வெந்தயம். இப்போ நல்லா இதை லேசா நல்லா பொரிய விட்டுருக்கலாம். இந்த நல்ல சூடுல நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா கருகாத அளவுக்கு வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நல்லா பொடியை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம வந்து தொக்கு பண்ண போறோம், தக்காளி தொக்கு. அந்த தக்காளி தொக்குக்கு எண்ணெய் வந்து 100 ml நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இங்கே தக்காளி வந்து நம்ம 1 கிலோ வாங்கியிருக்கோம். நீங்கள் நல்லா பழுத்த தக்காளி செவன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். 1 கிலோ எடுத்துட்டு அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையா இருக்கக்கூடியதை வந்து நல்லா வெட்டி எடுத்துட்டு மிச்சத்தை பூரா நல்லா பொடுசா வெட்டி நல்லா எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம அப்படியே இந்த எண்ணெயில சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே. இப்போ நல்லா தக்காளியை வதக்கிடுவோம். எண்ணெயிலேயே தக்காளியை வதக்கிடலாம். எண்ணெய் அந்த தக்காளியில் இருக்க தண்ணி இதுலேயே நல்லா தக்காளி மசிஞ்சு வரணும். அடுப்பை நல்லா கூடுதலாகவே வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சு வருது. அந்த தக்காளி தண்ணி எண்ணெய் இது ரெண்டுலேயே தான் நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு கொதிச்சு வரும்போது புளி சின்னதாக அந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு, ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், சின்னதாக. ஏன்னா இந்த வந்து நாட்டு தக்காளி இல்லை, நம்ம பெங்களூர் தக்காளின்றதுனால கொஞ்சம் புளித்தன்மையாக இருந்தால் நம்ம தொக்குக்கு நல்லா இருக்கும். அதுக்காக கரைக்கலாம் வேண்டாம், சும்மா அப்படியே சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ தூள் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூனு அப்படியே எல்லாத்தையும் போட்டுருங்க. நல்லா, அதாவது 1 டீஸ்பூன் நிறையா போட்டுட்டு நம்ம அப்புறம் தேவைன்னா செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் கடைசியாக. இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. நல்லா அந்த தக்காளி தண்ணிலையும் அந்த எண்ணெயிலையும் இன்னும் நல்லா வெந்து மசிஞ்சு வரட்டும். மூடி எதுவும் வைக்க வேண்டாம், அப்படியே ஓப்பன்லேயே வேகட்டும். இப்போ நமக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு மேலே ஆனோடனே அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி அந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வருது. பார்த்தீங்கன்னா அந்த தொழிலிருந்து நல்லா கலந்து மசிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு லேசாக அந்த இருக்கிற தண்ணி கொஞ்சம் சுண்டி வரட்டும். இப்போ நமக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆனோடனே நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு ஒரு குளன்னு ஒரு தொக்கு கணக்காக வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி வரும்போது இதுக்கு காரம் சேர்த்துக்க போகிறோம். சாதாரண மிளகாத்தூள் தான். சாதாரண மிளகாத்தூள் அது ஒரு 1.5 டீஸ்பூனு. காரத்துக்கு தக்கன கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி, இது காரம் கம்மியாக இருக்கும். 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி நிறையா போட்டிருக்கோம். கேட்குன்னா லைட்டாக நம்ம அந்த தொக்கு வந்து நல்லா ஒரு ரெட்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு தான். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த வத்தல் பொடி போட்டோடனே நமக்கு நல்லா சுண்டி வரும். இப்போ நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியமுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பொடியை வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டக்கூடாது. நல்லா தக்காளி மசிஞ்சு வந்து நல்லா கிரேவியாக வந்த பிறகு தான் நம்ம அந்த மிளகாத்தூளை போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா என்ன ஆகும்னா நல்லா டக்குன்னு சுண்டிடும். நம்ம தக்காளி அந்த ஒரு மசிஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகிறதுக்குள்ள இது சுண்டிடும். அதனால தான் நம்ம வந்து நல்லா ரெடியான பிறகு நம்ம வத்தல் தூளை போட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த நம்ம வத்தல் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி கொடுத்த பிறகு சிம்மில் வச்சுட்டோம்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே ரெட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், இன்னும் கொஞ்சம் லேசாக சுண்டி வரட்டும். அப்பப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம எல்லாம் போட்டு கிண்ட ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிஷத்துல நமக்கு நல்லா தக்காளி தொக்கு இந்த அளவுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. கிரேவியா இருக்கு. இந்த கிரேவியா இருக்க டயத்துல நம்ம இங்க வந்து ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம்ல கடுகு, வெந்தயம், அந்த பொடியை எல்லாத்தையுமே நம்ம இதுல சேர்த்துடலாம். போட்டுட்டு அந்த பொடியை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கடைசியா போட்டுதான் கலந்து விடணும். இப்போ நமக்கு நல்லா இந்த மாதிரி சுண்டி நல்லா அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வந்த உடனே நம்ம வெல்லம், இந்த அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கோம். வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை எதையாவது சரி, இந்த அளவுக்கு கொஞ்சமா மேல உள்ள சேர்த்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு தக்காளி தொக்கு சூப்பரா தயாராயிருச்சு. அவ்வளவுதான். நம்ம இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து தக்காளி தொக்குன்னா தனி தக்காளி தொக்கு, நல்லா அருமையா சூப்பரா, அதாவது வெங்காயம் எதுவும் சேர்க்கல, இஞ்சியா பூண்டாகிட்டா எதுவும் சேர்க்கல, தனி தக்காளியை மட்டும் நல்லா போட்டு அதுக்கு வத்தல் பொடி மட்டும் போட்டு அந்த கடுகு பொடி, வெந்தய பொடி அவ்வளவுதான் தூவி விட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அது அந்த கடைசி போட்டு வரவுனோம்னா அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்.
வா. இதே போல நீங்களும் ஒரு தக்காளி தொக்கு 1 கிலோவில் போட்டிருக்கோம். நம்ம தக்காளி தொக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.